ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து காம்பினேஷன் ஆஃப் லென்ஸுங்கிற கேட்டகரி கீழே வருது. ஸோ அதில் 2 லென்ஸ் இருக்கு. ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்று கான்கேவ் லென்ஸ். ஸோ 2 வந்து டிங்கிற டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க. புரியுங்களா? அதில் கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் 20 ஆகும். கான்கேவ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளவு இருக்கு? 5 சென்டிமீட்டரா இருக்கு. இது அரேஞ்ச்மெண்ட் இப்படி வச்சுக்கிட்டு பட் இது கான்கேவ் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் எது லெஃப்ட்ல இருக்கும், எது ரைட் இருக்குனால அது கொடுக்கல. அது நாம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. இஃப் a parallel beam of light falling on A, கேட்டுங்களா? falling on A, ஏங்கிறது எனக்கு என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ். ஏங்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ். leaves B, okay, parallel beam of light falling on A leaves Bங்கிறது எனக்கு என்னதுங்க? கான்கேவ் லென்ஸ். கேட்டுங்களா? Bங்கிறது எனக்கு என்னது? கான்கேவ் லென்ஸ். B as a parallel beam. அப்போ கான்வெக்ஸ், கேட்டுங்களா? கான்வெக்ஸ் லென்ஸ்ல தான் விழுகுது, அது சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? விழுந்த பீமு கான்கேவ் லென்ஸ் வழியே வெளியே போயிருக்கு. ஆனா பேரலாவே போயிருக்கு. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. இது நம்ம நீங்க பேசிட்டு இருந்தோம்ல, நீங்களும் கூட சொன்னீங்கல்ல சார் இது லாஜிக்கலா ஏதாவது சொல்ல முடியாதுங்களா அப்படின்னு. கேட்டுங்களா? இப்படி ப்ராப்ளம் எல்லாம் போட்டு ஃபார்முலா மாதிரி எழுதித்தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கேட்டுங்களா? இது ஒரு மெத்தடு. இதெல்லாம் லாஜிக்கலா இது சொல்ல முடியாதா? அதையா இந்த கொஸ்டினை ப்ராப்ளம் சால்வ் பண்ணாம, இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணாம, அவங்க கேட்ட கண்டிஷன் வச்சுக்கிட்டு இது 15 தான் வரும்னு ஏதாவது சொல்ல முடியுமா நம்ம? சார் தெரியலங்க சார். சொல்லலாம்னு நினைக்கிறேங்க. எப்படி சொல்லலாம்? சோ அதுக்கு வந்து அதுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த ரெஃப்ராக்டட் வேவ் எப்படி போகுங்கிறது கிட்ட தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அதாவது இப்படித்தான் அந்த இது இது இந்த லென்ஸ் பேர் என்னங்க? இப்படி இருந்ததுன்னா கான்கேவ். கான்கேவ் லென்ஸ். கேட்டுங்களா? கான்கேவ் லென்ஸ் இது பேர். ஓகே. ஸோ இது இப்படி ஆக்சஸ் போயிருக்கும். ஓகேங்களா? ஒரு ரே வந்து இப்படி விழுகுதுன்னு வச்சுங்களேன். இதுல பேரலா வந்து விழுகுதுன்னா இது விட்டு போகல, எப்படி போகும்? இது மேல விழுந்த ரே எப்படி போகும்? ரிஃப்ராக்ட் ஆகும் சார். ரிஃப்ராக்ட் ஆகல டைவர்ஜ் ஆகும் ஆயிடுது. கேட்டுங்களா? டைவர்ஜிங்கிறப்ப இப்படி போகும். சரிதானா? அதே மாதிரி இப்படி விழுந்துன்னு சொன்னீங்கன்னா இது கான்கரன்ஸுக்குனால இது அப்படியே டைவர்ஜ் ஆகி இப்படி போயிருக்கும். புரியுதுங்களா? ரைட்? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பேன். கேட்டுங்களா? புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் அப்படியே இது எங்க ஆச்சு? ஸோ இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபோக்கல் பாயிண்ட் கிடைக்கும். சரிதானே? எனக்கே இப்பதாங்க சார் தெரியும். சரி, ஓகே. சரி, இப்ப பாருங்க. ஸோ பேரலா வந்துச்சுன்னா அது டைவர்ஜ் ஆகுது. ஓகே, புரியுதுங்களா? அப்போ இதை திருப்பி போட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா பாருங்க. இப்படி பேரலா வருது, இது டைவர்ஜ் ஆயிருக்கு. அப்போ ஒருவேளை ரே இப்படி வந்திருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி வந்து இது மேல விழுகுதுன்னா எனக்கு என்ன ஆகும்? திருப்பி இப்படி போயிருக்குமா? இது ஒத்துக்கிறீங்களா சார்? பேரலா வந்தா இப்படி போயிருக்குங்க சார். அப்போ ஃபோக்கஸ் லென்த் வழியா பாஸ் ஆகிற மாதிரி வந்ததுன்னா அது பேரலா இப்படி போயிருக்கும். சரிதானுங்களா? அதுதான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நீங்க கேட்டீங்கன்னா இது இப்படி ரே வந்துச்சுன்னா இது இப்படி போகும்னு சொல்லியிருக்கேன். இதே ரே இப்படி வந்தோன்னு இப்படி போட்டிருக்கேன். அதுக்கு பதிலா என்ன கேட்டீங்கன்னா இந்த ரே வந்து நான் லெஃப்ட்ல இருந்து வர மாதிரி போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ பேரலா போகும்னு சொல்றீங்களா? அப்போ லெஃப்ட்ல எனக்கு ரே இப்படி வந்திருந்தாதான் இந்த கான்கேவ் லென்ஸ்ல இருந்து ரைட் போகையில அது எனக்கு பேரலா போயிடும். புரியுதுங்களா? சரிதானா? எஸ் சார். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க.
இதுக்கு முன்னாடி தானே நான் என்ன வச்சிருந்தேன், அந்த கான்கேவ் லென்ஸ். சரியா? எஸ். பாருங்க. அதுக்குள்ள கலர் மாறாது. ஸோ இது வந்து கான்கேவ், இது வந்து கான்வெக்ஸ். சரிதானுங்களா? வச்சிருந்தேன். அப்போ நல்லா பாருங்க, இதுல பேரலா வந்த ரே இந்த கான்கேவ் லென்ஸ் மேல பேரலா கான்வெக்ஸ் லென்ஸ்ல பேரலா விழுந்தது. இதுல இருந்து ரெஃப்ராக்டட் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ கன்வர்ஜிங் லென்ஸ். இது வந்து என்னதுங்க? இது வந்து என்னது எனக்கு? இட்ஸ் எ கன்வர்ஜிங். ஆமா, கன்வர்ஜிங் லென்ஸ். அப்போ கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொன்னீங்கன்னா இது இப்படி வந்திருந்துன்னு சொன்னா, இது இப்படி வந்திருக்குன்னு சொன்னா, இது இந்த நேர் கன்வர்ஜ் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த கன்வர்ஜிங் பாயிண்ட்டுக்கு, அதாவது இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய கன்வர்ஜிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த கான்கேவ் லென்ஸ் இப்படி வச்சிருந்துருக்கணும். புரியுதுங்களா? இதனுடைய கன்வர்ஜிங் ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய ஃபோக்கஸ் பாயிண்ட், அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த கான்கேவ் லென்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் பாருங்க, ரே இது இப்படி விழுந்திருக்கும், விழுந்து இப்படி எனக்கு பேரலா போகும். அது நான் இங்கே காமிச்சிட்டேன். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய கன்வர்ஜிங் பாயிண்ட் மேபி இங்க விழுந்திருக்கும். சார் சொல்லுங்க. சார் அப்போ வந்துட்டு இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறது தான் இப்படி ஆயிருக்கும்னு சொல்றீங்களா சார்? லாஜிக்கலா? லாஜிக்கலா பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட் இங்க இருக்கு. ஒரு கான்கேவ் லென்ஸ்ல இருந்து எனக்கு பேரலா வந்து ரே அவுட்புட் ரே வந்து எனக்கு பேரலா வரும்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ரேவோட இன்சிடென்ஸ் எனக்கு இப்படித்தான் இருக்கும். அது இதுல பார்த்தாலே தெரியுது. ஓகே, இந்த நேரம் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது மேல விழுந்திருக்கு, இப்படி வந்தா மட்டும்தான் கன்வர்ஜிங் இந்த ஃபோக்கல் லென்த்துக்கு, அதாவது இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த்னு ஒன்று எனக்கு இருந்திருக்கும். அந்த ஃபோக்கல் லென்த் வரைக்கும் வைக்காம அதுக்கு முன்கூட்டியே கரெக்டுங்களா, இந்த டிஸ்டன்ஸ்ல நான் வச்சிடணும். புரியுதுங்களா? அதாவது எஃப் விட கம்மியா இருக்கணும். இது எஃப் ஃபோக்கல் லென்த் எஃப்1, அந்த எஃப்1 விட இந்த டி கம்மியா இருக்கணும். அப்ப என்ன ஆகும், எனக்கு இப்படி விழுந்து இப்படி போயிடும் ரே, பேரலா பார்த்தா ஆகும். அப்போ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவுங்க? எஃப்1க்கு வேல்யூ எனக்கு 20 சென்டிமீட்டர். ரைட்? அப்போ 20 சென்டிமீட்டர் விட டி ஷுட் பி less than 20 centimeter. D should be less than F1. So இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் பி மட்டும்தான் less than 20 இருக்கு. மீதி எல்லாம் பாருங்க 25, 50, 13 இருக்கு. அப்படி பார்த்து நம்ம சூஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு நீங்க ஃபார்முலா வச்சு நம்ம போடணுங்கிறது இல்லை. ஆனா அதுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த பேட்டர்ன் எல்லாம் தெரியணும். கான்கேவ் வந்து பேட்டர்ன் விழுந்து எப்படி போகும் அப்படிங்கிறது. எதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? எஸ் சார்.